ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ பராக்கிரம ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்க மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். தேர்தல் திருவிழா அப்படியே சாயந்தரம் ஆனா அங்கங்க பொதுக்கூட்டம், பரப்புற, அடிதடி எல்லாம் நடக்குது. வேட்புமனு தாக்கல் பண்ண போனா பல பேர் மனுவை மறந்து வீட்டில் வச்சுட்டு வர்றாங்க. சில பேர் சரியா பில்லப் பண்ணாம கொண்டே கொடுத்து வாங்கி கட்டிக்கிறாங்க. இப்படி அரசியல் களத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. சரி, ஒண்ணா பாப்போமா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். செம்ம சீனுமா. தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. முதலமைச்சர் போற கார் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் கையை போட்டு செக் பண்ணி, ஐயா உங்க கார்ல ஒண்ணு இல்ல, போயிட்டு வாங்க அப்படின்னு இது 2வது வாட்டியோ 3வது வாட்டியோ செக் பண்றாங்க. அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க மிக்சியை மாற்றணும், கிரைண்டரை மாற்றணும், அயன் பாக்ஸை மாற்றணும். ஏன்னா அவ்வளவுதான் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுடைய லைஃப். அதனால திடீர் 5 வருஷத்துக்கு ஒருக்க மாற்றணும்னா காசு வேணும். அதுக்கு நாங்கள் 8000 ரூபா கூப்பனை தாரோம். நீங்கள் போய் உங்களுக்கு பிடிச்சமான பொருளை வாங்கிக்கோங்க. 8000 ரூபாய். அது எதுக்கான கூப்பன்? இல்லத்தரசிகளுக்கான, உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருளை உங்கள் ஊரில் உங்களுக்கு விருப்பமான கடையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொள்வதற்கான கூப்பன். புது பொருளா அல்லது பழைய பொருளை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சா, எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். இப்போ புடவை கடைக்கு போகிறீங்க, ஒரு புடவை எடுக்க ஒரே ஒரு புடவை ஒரு 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா எல்லாம் ஏறி போச்சு. 1000 ரூபா வரைக்கும் புடவை வந்துச்சு. ஒரு புடவை எடுக்க எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க? இது நல்ல கலரா, நம்மகிட்ட இந்த கலர் இருக்கா, மேட்ச் ஆகுமா, நமக்கு இதை எடுத்து பண்ணால் வீட்டுக்காரு சந்தோஷப்படுவாரா, இப்படியெல்லாம் யோசிப்பீங்க. இது சாயம் போகுமா, சாயம் போகாதா, இல்லை சுருங்கிடுமா, சுருங்காதா, அப்படின்லாம் யோசித்து தொட்டு பார்த்து தடவி பார்த்து சிலுக்கா நைலஸா காட்டனா எல்லாம் பார்த்து வாங்குறீங்க ஒரு புடவை. ஆனால் இன்றைக்கி உங்கள் வீட்டில் பயன்படுத்துவதற்கு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு, இது போன்ற எந்த பொருளையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்பெல்லாம் விஜய் வெளியில வந்தா மற்றவங்களுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சூழல் இருக்கு. புதுச்சேரிக்கு போனார் மரக்காணத்துல. கட்டுப்படுத்துறதுங்கிறது பெரும் படா இருக்கு. அப்படியே விஜய் வந்து பரப்புரை பண்ணிக்கிட்டே போறார்ல, ஏய் எங்க தலைவருக்கு தண்ணி தாக எடுக்கும்டா, அதனால தூக்கி போறேன்டா தர்பூசணி பழம் சொல்லி சகிட்டு மேனிக்கு எல்லாரையும் விமர்சனம். காங்கிரஸ், திமுக, அன்னார் காங்கிரஸ், பிஜேபி எல்லாரையும் விமர்சனம் பண்ணி எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு விஜய் பரப்புரையை பேசுறார். இங்க ஏற்கனவே இருக்கிற கூட்டணியை பத்தி கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கே, அதுல காங்கிரஸ் மட்டுமே 5-6 முறைக்கு மேல இங்க ஆட்சியில இருந்தாங்க. அந்த கூட்டணியில இருந்த ஒரு தலைவர் மக்களை மட்டும் ஏமாத்தல, அவங்களோட தலைவரையே வெட்ட வெளிச்சமா எப்படி ஏமாத்தினார்னு உலகமே பார்த்து கை கட்டி சிரிச்சது. அதுக்கப்புறம் அந்த கட்சி இங்க எந்த நிலைமையில இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்.
திமுகவும் 2-3 முறைக்கு மேல ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ ரெண்டும் கூட்டணி, பேருக்கு தான் கூட்டணி. ஆனா திமுகவும் காங்கிரசும் கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே சில தொகுதிகளில் ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியாக தான் இருக்குது. புதுச்சேரியிலையும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கூட்டணி இருக்கே, அதான் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி. அது சேர்ந்த கூட்டணி எல்லாம் இல்ல, சேர்ந்து இருக்க முடியாம சோர்ந்து போன கூட்டணி. ஐயா 3 பேரோட தாவேகா வேட்பாளர் திருத்தணியில வாக்கு சேகரிக்க போறாருன்னு பரபரன்னு சண்டை ஆகி போச்சு. அவர் சொல்றாரு, ஐயா நான் வாக்கிங் போனேன், அப்போ ஒரு ஓட்டு கேட்டேன், அதை ட்ரெண்டாக்கி விட்டாங்க ஒத்தையில வைக்காக்கான்னு. இதெல்லாம் நியாயமா? காலையில போனது வாக்கிங். தமிழ்நாட்டில் எல்லா கட்சியிலும் வாக்கிங் போயிருந்தாங்க. வாக்கிங் டிஷர்ட் போட்டு வாக்கிங் போயிருந்தேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டிஷர்ட் போட்டு சட்டசபைக்கு போயிட்டு இருக்காரு. நான் டிஷர்ட் போட்டு வாக்கிங் தான் போனேன். ஆனா எல்லாரும் நினைச்சாங்க நான் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எல்லாரும் சந்திச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டில்லி இல்லாம கேம்பெயின் சத்துவா ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். திருத்தணி சொல்லாம் திருத்தணி சொல்லாம் திருத்தணி சொல்லாம் உங்கள் தேவை எங்கள் தேவை உங்கள் தேவை எங்கள் தேவை. நம்முடைய வெற்றி சின்னம் நம்முடைய சின்னம் நம்முடைய சின்னம் சாமானிய சின்னம். முதலாளி எவ்வளியோ தொழிலாளி அவ்வளியே. அதாவது கையை கட்டி நிற்கிற தொழிலாளி நான் 10,000 ரூபாய் தாரன்னு எடப்பாடி சொல்றாரு. அவங்க முதலாளி 5 லட்சம் தாரம்னாரு, எங்க தந்தாரு? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஏவா வேலையா எடுத்த மேல அடின்னு அடிச்சு துவம்சம் பண்றாரு. ஒரு 10,000 இல்ல, நம்முடைய இந்தியாவுடைய பிரதமர் மோடி இருக்கிறார் பார், யாரு? எடப்பாடிக்கு பாஸ். அவர் சொன்னார் பார், ஒரு அக்கௌண்ட்ல நான் 5 லட்சம் போடுறேன் 5 லட்சம் போடுறேன். அவர் சொன்னார் பார், அந்த வகையில சேர்ந்தவர் தான் இவர். 10,000 என்பது வாய் வழியாக சொல்கிறாரே போட முடியாது. என்ன காரணம் என்று சொன்னால், அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதே கொரோனா நீதி வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருந்த நாங்கள் கேட்ட பொழுது எஜானா காலி என்னால் முடியாது என்று சொன்னவர், இன்னைக்கு பதவி இல்லாத பொழுது நான் 10,000 போடுவேன் என்பது இது ஏமாற்று வேலை தான். மக்கள் நம்ப மாட்டார்கள். ஐயா நான் மதுரைக்காரன் தான், இனிமே மதுரை எனக்கு தான் ஊரு. ஏன்னா எங்க அப்பா கவர்மெண்ட்ல அங்க இருந்தாரு, நாங்க பிழைக்கிறதுக்கு இங்க வந்தா, நான் எங்க அம்மா திருச்சியில எல்லா ஊர் தமிழ்நாடு முழுக்க அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. இப்போ அரசியல்ல குதிச்சதுனால மதுரையில் இருக்கிறேன், அதனால வேட்புமனு தாக்கல் பண்ண போறேன். இனிமே மதுரையோடைய மூல முடுக்கலாம் எனக்கு தான் சொந்தம்காரு சுந்தரிச்சு குஷ்பு அக்காவோட சேர்ந்துக்கிட்டு. எல்லாருமே அது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நான் வெளியூர்காரன், இனிமேல் நான் மதுரைக்காரன், இங்கே வீடு பார்த்துட்டேன், இங்கே தான் குடியிருக்க போகிறேன், மாதத்தில் 15 நாள் இனி என்னுடைய வாழ்க்கை இங்கே தான், நான் மதுரைக்காரன், நான் இனிமேல் யாராச்சும் வெளியூர்காரன் சொன்னால் பெரிய பழமையான ஒரு வாதம். ஏன்னா உலகம் சுருங்கிருச்சு. எத்தனையோ இங்கே சென்னையிலேருந்து மதுரைங்கிறது 1 மணி நேரம் தான். உடனே இங்கே அதாவது என்னை பற்றி குறை சொல்கிறதுக்கு எதிர்கட்சிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் பார்த்தீங்கன்னா நான் வெளியூர்காரன்னு ஒரு விஷயம்தான். நான் வெளியூர்காரன்லாம் கிடையாது. என்னோட பூர்வீகம் பழனி, அம்மாவோட பூர்வீகம் திருச்சி. நான் பிறந்தது, அப்பா கவர்மெண்ட் சர்வெண்டாக இருந்தாலும் நான் பிறந்தது ஈரோடு, நான் வளர்ந்தது கோயம்புத்தூர், நான் பொழப்பு நடத்தினது சென்னை, இப்போ வந்திருக்கிறது மதுரை. நான் என்னோட சொந்த ஊர்னு எது சொல்லுவீங்க? தமிழ்நாடு தான் என் ஊர். தமிழ்நாடு தான் மதுரை இருக்கு. ஸோ மதுரையும் என்னோட ஊர், இனிமேல் மதுரை தான் என் ஊர். ஒரு இயக்குனராகத்தான் நீங்க சுந்தர்சியை பார்த்திருப்பீங்க. அரண்மனையில் ஆரம்பிச்ச அரண்மனை 4 வரைக்கும் அவருடைய பரிமாணத்தை பார்த்திருப்பீங்க. ஆனா அதற்குள்ள ஒரு நுண்ணிய அரசியல்வாதி இருக்கிறாருங்கிறது இப்பதான் தெரிய போகுது. இனிமே தமிழ்நாடு முழுக்க தெரிய போகுது அப்படின்னு குஷ்பு அக்கா பக்கத்துல எசப்பாட்டு போடுறாங்க. அவருக்கு அட்வைஸே தேவையில்லை. எனக்கு பின்னாடி எனக்கு அந்த புரிதல் இருக்கு சொல்றீங்கல்ல, அதுக்கு பின்னாடி பிரெயின் சைல்டு சுந்தர்சி தான். ஸோ அவர் களத்தில் இப்போதான் இறங்கியிருக்காரு. அரசியலுடைய அந்த ஆழம் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு, அவர் இறங்கி பேசினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டாக ஒரு மனைவியாக நான் இப்பதான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு மனைவியாக நான் கண்டினியூஸ் இங்கே தான் இருக்கேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எங்கேயோ போயிட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்தேன்னா, ஐயா எலெக்ஷன்லாம் வந்துருச்சு, நீங்க ஏதாவது களத்தில் இறங்கி வாக்கு சேகரிப்பீங்களா, என்ன செய்யா ஏதுன்னு சொல்லி கேட்டா அதுக்கு தலைவர் சும்மா அவர் ஸ்டைலே சும்மா சரட்டுன்னு பதில வீசி எறிகிறார். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க போற வாய்ப்பு இருக்காது. அப்படியே கவுண்டர் அட்டாக் உள்ள போறோம். ஐயா ஒருத்தர் கட்சியை போய் கைப்பற்றினார். சடக்குன்னு அந்த கட்சியை தூக்கிட்டு போய் பிஜேபி கிட்ட அடகு வச்சு விட்டார். எடப்பாடி ஐயாவை போட்டு நங்குன்னு இடிக்காரலா முதலமைச்சர். சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பது போல் அதிமுக காக்கும் என சொல்கிறார். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதிமுக என்ற கட்சி பாஜகவினுடைய கொத்தடிமை கூட்டமா மாறி போயிருக்கு. அடிப்படை மனசாட்சி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் சில நிர்வாகிகளுமே வெளிப்படையாக குழப்புறாங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு நிலைமையில அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் பழனிசாமி. இன்னும் ஷார்ப்பாக சொல்லணும்னா, அதிமுக பொதுச் செயலாளர் என்ற நேம் போர்டை காப்பாற்றிக்க அவர் டெல்லிக்கு காவடி தூக்குகிறார். நாங்க என்ன சிறுபான்மையினருக்கு எதிரியா? என் கண்ணு இருக்குல்ல, கண்ணு அதுக்குள்ள இருக்கிற கருவிடி அது மாதிரி வச்சு காப்பாத்துவோம்யா. அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பது போல காத்தோம். என்ன நாங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டா அதனால நாங்க இஸ்லாமியர்களை பாதுகாக்க மாட்டோம். எவ்வளவு பொய் சிந்திச்சு பாருங்க. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. அப்படியே நம்ம உதயநிதி என்னாச்சு, எப்பயுமே பாஜகவை செங்கலை வச்சுக்கிட்டு சங்கு 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 சங்குன்னு இடிப்பார். அவர் கேட்காரு, பாஜகவால் நேரடியாக உள்ள வர முடியல, யார் 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 சிக்கிறாங்கன்னு பார்த்தாங்க, கடைசியில் சிக்கிவிட்டார் ஒரு ஆளு. தயவு செஞ்சு உள்ள விட்டுறாதிய விட மாட்டோம் அப்படிங்கார். எந்த திட்டமும் தமிழ்நாட்டுக்கு இல்ல. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல இல்ல. ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல. அப்படிப்பட்ட பாஜகவை நேரடியா வந்தா தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க நுழைய விட மாட்டோம் அப்படின்னு அதிமுகங்கிற போர்வையை போத்துக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வர பாக்குது. தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிப்போமா? நிச்சயம் அனுமதிக்க கூடாது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல தோல்வி கொடுத்திருக்கிறோம், 10 தோல்வி கொடுத்திருக்கிறோம். இந்த தேர்தலோட 10 தோல்வி பழனிசாமிய மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் இந்த சட்டமன்ற தேர்தல். நிச்சயம் செஞ்சு காட்டுவோமா? மொரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கீங்க, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா மொரட்டு அடிமைய? இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மொரட்டு அடிமை யாரு? மோடியுடைய அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு எடப்பாடி பழனிசாமி தான் இங்க வந்து எதிர்க்கட்சி தலைவராக அமைஞ்சிருக்கிறார். அரசியலின் புன்னகை மன்னன் டிடிவி தினகரன் ஐயா இப்ப சடக்குன்னு சோசியக்காராவும் மாறி இருக்கார். என்ன அப்படின்னா, விஜய்க்கு வரக்கூடிய வாக்குகள் எல்லாமே திமுகவுக்கு பாதகமா தான் அமையும், எங்களுக்கு சாதகமா அமையும், ஏன்னா நாங்க கிளி சோசிய வச்சிருக்கோம் அப்படின்னு சீட் எடுத்து போடுதார். மற்ற கட்சிகள் எங்களுக்கு போட்டியாக இருக்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் சொல்கிற தாவேகாவின் வரவு என்பது திமுக கூட்டணியின் வாக்கு வங்கியை மிகவும் பாதித்து அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதுதான் எங்களது உணர்ச்சி மதிப்பில்ல. அவர் வந்து அவருடைய இதை வைக்கிறார். நாங்களும் திமுக ஆளுங்கட்சியை தானே சொல்றாரு அவரு, அதனால திமுக எங்களுக்கு போட்டி ஓட்டிக்கிறார், அவ்வளவுதான். அது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. அப்படியே ராயபுரம் அண்ணாச்சி கதாநாயகன் ஜெயக்குமார் அண்ணாச்சிட்ட போய் இங்க வாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு பாருங்க ஒரு பதில், ராயபுரமே கலகலத்து போச்சு. இல்ல யாரு யார் சொல்றது? யார் சொல்றது? அதெல்லாம் சரி, எப்படியே கத்திரிக்காய் முளைஞ்சா கடத்துறது, கத்திரிக்காய் மலைஞ்சா கடத்துறது தான் வந்தாகும். எல்லாம் வந்து 23ஆம் எலெக்ஷனு, 4ஆம் கவுண்டிங்கு, செல்வாக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிய போகுது. அண்ணாநகர் கார்த்தி வில்லிவாக்கம் கார்த்தியாக மாறுவார். நீங்க ஜெயிக்க வைப்பீங்க, நாங்க ஓட்டு கேட்கிறோம், அவர் ஜெயிச்சார்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்படி சொன்னது யார் தெரியுமா? நம்ம அண்ணியார் தான், வேற யாரு? உங்களுக்காக உழைக்க வில்லிவாக்கம் தொகுதியில அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த தொகுதி மக்களுக்காக மிக சிறந்த முறையில பணியாற்ற அவருக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி கிடையாது. ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன், அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன்
கார்த்திக் மோகன் அவர்கள் வந்து இன்னைக்கு வில்லிவாக்கம் தொகுதியில போட்டி போடுறார். அவர் வந்து இன்னைக்கு இந்த தொகுதிக்காக நிச்சயம் பணியாற்றி உங்களை எல்லாம் முன்னேற்ற உறுதியாக உங்களுக்காக அவர் உழைப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எல்லாருமே வந்து கார்த்திய வந்து எல்லாரும் யூசுவலா கார்த்திய வந்து அண்ணா நகர் கார்த்தின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தேர்தலுக்கு பிறகு வில்லிவாக்கம் கார்த்தியாக நிச்சயமாக அனைவராலும் அடையாளப்படுத்தப்பட்டு வில்லிவாக்கம் தொகுதி மக்களாகிய உங்களுக்காக உழைத்து இந்த தொகுதியை நிச்சயம் முன்னேற்றுவார். ரசிகர்கள் தாவுவார்கள் அப்படின்னு யார சொல்றாருன்னா விஜய் ரசிகர்களை சொல்றார். அவங்க ரசிகர், நீங்க மாத்தி சொல்றீங்க, மாத்திக்கங்க. அவங்க தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள் அப்படிதான். இல்ல அது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் கடந்த ஒரு நாட்களாவே நம்ம கரூர்ல இருந்து அவருடைய முதல் திருச்சியில ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எனக்கு பதிவாயிருக்கு. நான் ஒன்னும் மிகைப்படுத்தியோ குறைச்சோ நான் சொல்லல. இல்ல அப்படி இருக்கிறத நீங்க தான் நிறைய ஊடகங்கள்ல காட்டியிருக்கீங்க. மரத்துலயும் கரண்ட் கம்பியிலையும் ஒயர்லையும் இன்னொருத்தன் கீத்து வீடெல்லாம் கவுந்து வீடெல்லாம் உள்ள ஓட்டெல்லாம் உடஞ்சி இப்படி எல்லாம் வந்து எந்த கட்சியில எந்த தொண்டர்கள் செஞ்சு உங்ககிட்ட ரெக்கார்டு இருக்கு. அதனாலதான் நாங்க ரசிகர்னு சொல்றோம். நானும் ரசிகரா இருந்திருக்கேன், நீங்களும் ரசிகரா இருந்திருப்பீங்க. தவறுலாம் இல்ல. ரசிகர்கள் வந்து அவங்க ரசிகர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. காங்கிரஸ்ல இருந்து விளவங்கோட்டில் ஜெயிச்சாங்க. அப்புறம் என்னமோ உங்க கட்சி வேணாம் ஒண்ணு வேணான்னு பிஜேபியில போய் இப்ப சீட்டு வாங்கியிருக்காங்க விஜயதாரணி அக்கா. அவங்க எதுக்காக எனக்கு சீட்டு கிடைச்சது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு பாரதி ராஜா மாதிரி போக்கஸ் வைக்கிறாங்க. இது ஒரு நீண்ட பயணம். அப்படி இருக்கும் பொழுது அந்த நீண்ட பயணத்தின் ஒரு கூறாக இன்றைக்கு மீண்டும் என்னை களம் காண வைப்பது விளவங்கோடு தொகுதி மக்கள் தான். அவர்களின் ஆசைக்காக தான் நான் இந்த சீட்டே கேட்டு பெற்றேன். அந்த இடத்தில் கட்சியும் அதை அங்கீகரித்திருக்கிறது. எனக்கென்று அந்த வாய்ப்பை தந்து எனக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் விளவங்கோடு தொகுதி மக்களின் ஆசையின் அடிப்படையில் தான், அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் தான் மீண்டும் நான் சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக ஆகி சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகளை விளவங்கோடு தொகுதி மக்கள் அவர்கள் விருப்பத்தின் காரணமாக தான் இது ஏற்பட்டிருக்கிறதே தவிர என்னுடைய விருப்பம் என்பது இரண்டாவது தான். முதலாவது விருப்பம் என்னுடைய விளவங்கோடு தொகுதியின் மக்களின் விருப்பம். ஆகையால் தான் நான் இப்பொழுது வேட்பாளராக போட்டியிடுகிறேன். சந்தர்ப்பங்கள் மாறிவிட்டது. தன்னை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் பிஜேபின்னு ஒரு பெரிய வாஷிங் மெஷின் இருக்கு. அது நிஜமாவே வாஷிங் மெஷின் தாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வாஷிங் மெஷின் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த கூட்டணிக்கு அதுதான் சரியா இருந்திருக்கும். நீங்க எதிர்கட்சியில இருந்தீங்கன்னா உங்க மேல ஐடி ரெய்டு, சிபிஐ, இடி கேஸ் எல்லாம் வரும். டெல்லியில அதுக்கு பேர் ஐடி, சிபிஐ, இடி. எதிர்கட்சியில இருந்தீங்கன்னா வழக்கு போடுவாங்க, மிரட்டுவாங்க. அதே ஆள் அடுத்த நாள் போய் பிஜேபியில சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாயிருவாங்க. அடுத்த நாள் அந்த வாஷிங் மெஷின்குள்ள தூக்கி போட்டு ஒரு சுத்துவாங்க. அப்புறம் எந்த கேஸும் இருக்காது, எல்லாம் காணாம போயிடும். அதனால எடப்பாடி பழனிசாமி இந்த வாஷிங் மெஷின்குள்ள போயிட்டாரு தன்னை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக. இன்று அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி. நம்ம தர்பார்ல அரசியல் குண்டான விஷயங்கள் எப்படியெல்லாம் உங்களை இன்னும் அப்படியே தள்ளி கொண்டு போய்கிட்டே இருக்குது எலெக்ஷனை நோக்கி. தேர்தலில் கண்டிப்பாக ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டே வர்றோம். நம்ம நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியும் விழிப்புணர்வு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்குது. 100% வாக்குப்பதிவு கண்டிப்பாக ஒரு அரசியலினுடைய மாற்றத்திற்கு உண்டான அடித்தளமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வாக்கு செலுத்தக்கூடிய நாள் 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி குடுன்னு காலையிலே எந்திரிச்சு குளிச்சு முழுகி போய் சடக்குன்னு ஓட்டை போட்டு வந்துடுங்க. வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு வீட்டுக்குள்ளே படுத்துற போறிய பேனை போட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட அரசியல் பரபரப்புகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்க மக்களே.